ஹாய் செல்லக்குட்டீஸ். இப்ப நாம திருக்குறள்ல 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல்ல 10வது பாடலை பார்க்க போறோம். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. ஒருத்தர் இவ்வளவு அறநெறியோட, அதாவது தர்ம வழியிலேயே வாழறதுனால என்ன அதனால கிடைக்கும் அப்படின்னா, அப்படி அவங்க வாழற அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். எப்போ எப்போ பாதுகாப்பு தேவை நமக்கு? நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல வாழும் பொழுது தீயவர்களால நமக்கு எந்த தீமைகளும் நடக்காதபடி அந்த அறநெறி, அந்த தர்மம் நம்மளை காப்பாத்தும். மகாபாரதத்துல கர்ணன் போர்ல எல்லாரும் அம்பு தொடுத்து அம்பு அம்பால அடிச்சிடுறாங்க. அதனால அவர் ரொம்ப விழுந்துடுறாரு, கீழே மண்ணுல விழுந்துரும் போது அந்த தர்ம தேவதை அவர் உயிர் போகாதபடி காப்பாத்தி நிக்குது. என்னடா அது, நம்ம இவ்வளோ பண்ணாலும் இந்த கர்ணன் அப்படியே இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இவங்க. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, தர்ம தேவதை அவரை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவர் வாழ்நாள் முழுக்க தர்மம் செய்தார், தானம் செய்தார். அதனால அவர் தர்மப்படி வாழ்ந்திருக்காரு. அதனால தானம் தர்மம், நம்ம ஒரு பாட்டுல பார்த்தோம் இல்லையா, தானமும் தர்மமும் தங்காது வேணுலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யலன்னா தானம் தர்மம் ரெண்டும் இருக்காது. அப்படி கர்ணர் தானம் தர்மம் ரெண்டும் செய்துட்டே இருந்ததுனால அவர் உயிர் போகாதபடி தர்ம தேவதை அவரை காப்பாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒருத்தன் தர்ம வழியிலவே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, மற்ற பகைவர்கள் தீயவர்களால அவருக்கு துன்பம் ஏற்படாதபடி அந்த தர்மம் அவங்கள காப்பாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஓகே. திருவள்ளுவர் தாத்தா நமக்கு எல்லாத்துலேயும் நல்லதையே தான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நாம மனசுல நிறுத்திக்கிட்டு அதன்படி வாழ பழகணும். சரியா? ஓகே.